மகநதி சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல விஜய் இருந்துட்டு காவேரியை முதல்ல ஸ்கூலில் சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே இதில் இருக்குது. அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கல்ல, அங்கேயே இதை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம காவேரியும் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக உள்ளே வராங்க. பிரின்ஸிபலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபியூன் இருந்துட்டு உள்ளே ஒரு பேரண்ட் கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சுரேஷ் இருந்துட்டு நம்ம காவேரி கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்காக வீடு அரேஞ்ச் பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஃபோன் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற போது காவேரி இருந்துட்டு காவேரி மேலே பாலை தூக்கி போடுறாங்க. அவங்க கூட ரொம்பவே ஆசையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பண்ணதும் மிஸ்டேக் தான், என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் நேம் என்னன்னு கேட்கறதுக்குள்ளேயே விஜய் இருந்துட்டு அம்மு அம்முன்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அதனால காவேரி பாப்பா அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சரி டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு காவேரியை ரூமில் உட்கார வச்சுட்டு ஒரு போகிறாரு. எதிர்த்தாப்புல நம்ம காவேரியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இனிமேலாச்சும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க போகிறாங்களா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.